வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மாயம் ஸ்டுடியோஸ் சேனல்ல இருந்து தமனாவால் தடம் புரண்ட யாழ்ப்பாணம் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஏஆர் ரகுமான் நடந்துச்சு. இப்போ திரும்ப இதே மாதிரி என்ன சொல்றதுனே தெரியல. திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கு. அகைன் இதே ப்ராப்ளம் தான் வருது. அதை பத்தி தான் பார்க்க போறோம். என்ன இஷ்யூ நடந்திருக்கு, இங்க என்ன எப்படி நடந்திருக்குன்னு தெரியல, அதான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நீங்க போற ஒவ்வொரு லைக்கும் தான் வீடியோ சஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணிடுங்க. அப்படியே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். யாழ்ப்பாணத்தில் நடந்த இசை நிகழ்ச்சி ஒரு மாதிரி கொலாப்ஸாக நடந்து முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கலை நிகழ்ச்சி இது இந்தியாவில், அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா நம்ம மக்கள் மத்தியில் பயங்கர பிரபல்யமாக இருக்கும். ஆனால் இப்போது ஒரு கலை நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிருக்கு. அது சார்ந்து தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் மட்டும் இல்லைங்க, உலக தமிழர்களே உச்சி கொட்டி பேசுகிறாங்க. அச்சோச்சோ இப்படி ஆயிடுச்சப்போ அப்படின்னு சொல்லிட்டு. சம்பவம் நடந்த இடம் ஸ்ரீலங்கா. எப்படி தெரியுமா நடந்திருக்கு அந்த கொடுமை? நம்ம சென்னையில் ஏஆர் ரஹ்மான் சாரோட கான்செப்ட் ஒன்று சொதப்பிச்ச ஞாபகம் இருக்கா? அதை விட ரெட்டிப்பு மடங்கு ஒரு விஷயம் நடந்தால் எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ரைட் மூடுற சூழல் ஏற்பட்டால் எப்படி இருக்கும்? இது எல்லாம் இலங்கையோட யாழ்ப்பாணத்தில் நடந்திருக்கு. எங்கே திரும்பினாலும் இப்போ இதை பற்றி தான் பல பேர் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பே ஏற்பட்ட விஷயத்தை பற்றி தான் முழுக்க முழுக்க பல விஷயம் நம்ம பேச போகிற மக்களே. இந்திரன் இவர் தாங்க இந்த விழா நடக்க காரணகர்த்தாவே. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலங்கை யாழ்ப்பாணம் இருக்குல்ல, அதை பூர்வீகமாக கொண்ட ஒரு இலங்கை தமிழர். யூரோப்பில் தான் இவர் வசிச்சுட்டு இருக்காரு. இவர் வேற யாரும் இல்லை, நடிகை ரம்பா இருக்காங்களே, அவங்களோட கணவர் தான் இந்திரன் அவர்கள். இந்திரன் என்ன பிளான் பண்ணியிருக்காரு, நாம இந்த யாழ்ப்பாணத்தில் ஒரு முதலீடு பண்ணுவோம். இந்த நார்த்தன் யூனியன் சொல்லி ஒரு பல்கலைக்கழகம் இருக்குல்ல, இதை தொடங்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்காருங்க. முடிவு பண்ண கையோடு விளம்பரம்ன்ற ஒன்று கண்டிப்பாக தேவையில்ல, ப்ரொமோஷன் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் மக்களை போய் சேராதில்ல. ஸோ அந்த ப்ரொமோஷன் முயற்சியாக தான் இந்த கலை நிகழ்ச்சியை யாழ்ப்பாணத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வந்துச்சு பாருங்க கூட்டம். ஐயோ யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா யாழ்ப்பாணத்தில் இது மாதிரி ஒரு கூட்டம் வேற எந்த ஒரு ஈவெண்ட்டுக்கும் குழுமி இருக்காதுங்க. இந்த கலை நிகழ்ச்சிகளுக்கு அப்பேற்பட்ட கூட்டம். ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்டை இவங்க கடந்த டிசம்பர் மாதமே நடத்த பிளான் பண்ணியிருந்தாங்களாம். யார் இதே டீம். ஆனால் அப்போ என்ன இருக்குது, கடுமையான மழை பெஞ்சதுனால ஒத்தி வச்சுட்ருக்காங்க. சரி, நம்ம 2024 பிப்ரவரியில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2024 வந்துருச்சு, பிப்ரவரியே வந்துருச்சு. இந்த ஈவெண்ட்டை இப்போ சமீபத்தில் நடத்தினாங்க. சர்வ நாசகரமான ஈவெண்ட்டாக அது நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த யாழ இசை கச்சேரின்ற அனௌன்ஸ்மெண்ட் வெளியானதும் அங்கே இருக்க மக்களாக இருக்கட்டும், வெளிநாடுகளை வசிச்சுட்டு இருக்க தமிழர்களாக இருக்கட்டும், நாம் அந்த கான்சர்ட்டுக்கு போவோம், அந்த வைப்பில் நம்ம இருப்போம்னு பல பேரும் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்காக. இந்த யாழ் இசை கச்சேரிக்கு தலைமை யார் தெரியுமா? பாடகர் ஹரிஹரன் அவர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு முழுக்க முழுக்க ஏற்பாடு நம்ம கலா மாஸ்டர் அவர்கள் இருக்காங்களே, இவங்க தான். இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முக்கியமான நடிகைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பக்கம் தமன்னா, இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா ராஜேஷ், அப்புறம் இந்த ரச்சிதா மகாலட்சுமி ஒருத்தவங்க இருப்பாங்களே, அவங்க முதற்கொண்டே வந்திருந்தாங்க. நடிகர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மிர்ச்சி சிவா, யோகி பாபு, அப்புறம் கிங்ஸ்லி, அப்புறம் புகழ், இன்னும் பல பேரும் போயிருந்தாங்க. இப்படி நட்சத்திர பட்டாளமே யாழ்ப்பாணத்தில் போய் இறங்குச்சிங்க. யார் யாரும் அதில் கலந்துக்கிறான்ற விஷயம் சார்ந்து இந்த ஈவெண்ட்டை பற்றியும் கலா மாஸ்டர் அவர்கள் பேசி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க இந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி. அந்த வீடியோவில் அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கலா மாஸ்டருக்கே கடைசி வரைக்கும் தெரிஞ்சிருக்காது அவங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் இந்த ஈவெண்ட் முடிகிறப்ப கிடைக்கும்னு சொல்லிட்டு. அவங்க முதல்ல அந்த வீடியோவில் என்னென்ன சொன்னாங்கன்னு பார்த்துட்டு வாங்க. உங்களுடைய கனவுக்கு நீ தமனா இருக்காங்க, உங்களோட ஹீரோ யோகி பாபு இருக்காங்க, ரெட்டின் இருக்காங்க, சாண்டி இருக்காங்க, ஐஸ்வர்யா ராஜேஷ் இருக்காங்க, அப்புறம் உங்கள் வீட்டுக்குள்ளே எல்லாமே பார்க்குற நடிகைகள் புகழ், பாலா, மைனா, ரக்ஷிதா, நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க, ஆலியா, சஞ்சீவ், இவங்கெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஒன்லி டான்ஸு கிடையாது, டான்ஸு, பாட்டு, ஆடல், பாடல், காமெடி எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். இதில் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் சர்ப்ரைஸ் இருக்குது. அண்டு கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இறங்கிட்டோம். நாளைக்கு ஒரு குரூப் வருவாங்க, 4 நாளைக்கு ஒரு குரூப் வருவாங்க, எல்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு ஃபுல் ஒன்லி ஜாஃப்னா மக்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு ஷோ, வேறு எதுக்குமே இல்லை. ஃபுல் என்டர்டெயின் அண்ட் இது இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டார் நைட் நான் சொல்லுவேன். ஸோ யாழ்ப்பாணத்தில் இந்த ஈவெண்ட் நடக்கிற நாள் முடிவாயிடுச்சா? இதுக்கு பிற்பாடு தமன்னாவை பார்க்க போகிறோம் அப்படின்ற ஆர்வத்தில் நிறைய பேர் வீடியோஸை பதிவேற்ற பண்ணாங்க. இந்த இலங்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க தமிழர்கள் இருக்காங்கள, அவங்களே சில பேர் யூடியூப் தளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தமன்னா பார்க்க இத்தனை பேர் வராங்க, தமன்னா பார்க்க நான் போகிற அது இதுன்னு நிறைய பேர் ட்ராவலர்லாம் மேக் பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த ஈவெண்ட் ஆரம்பிக்கிற நாள் எதிர்பார்ப்பில் இலசுகள் இருந்தது அப்பட்டமாக தெரிஞ்சதுங்க. தமன்னாக்காங்க செம்ம மவுசுன்றது இந்த வீடியோஸ் மூலமாக தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ப்ரோ இதெல்லாம் ரைட்டு ப்ரோ,
ஆனால் ஸ்ரீலங்கா மிகப்பெரிய பொருளாதார மந்தநிலையை அந்த சந்திச்சு டவுட் எனக்கு. அந்த ஸ்திரத்தன்மை இல்லாமல் போயிடுச்சு, ஸ்டெபிலிட்டியே இல்லாமல் அந்த நாட்டோட எக்கானமி. அப்படி இருக்கிறப்ப எப்படி வரலாறு காணாத கூட்டம் அங்கே வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆக்சுவலாக விஐபி இருக்காங்களே இவங்களுக்கு மட்டும்தான் டிக்கெட்டு, ஓகேவா, காசு கொடுத்து டிக்கெட் வாங்கணும். மற்றபடி ரசிகர்கள் யார் வேணாலும் வரலாங்க, பெரிய இடம் வேற, அவங்களுக்கு கட்டணம் எதுவுமே கிடையாது. பரவாயில்ல, அப்ப So, கூட்டம் கூட்டம் அப்படி ஆமா. போகுச்சு. இந்த கட்டணம் இருக்குல்ல விஐபிஸ் கிட்ட இருந்து வாங்குற டிக்கெட் காஸ்ட், இதை கல்விக்காக செலவிடணும்னு சொல்லிட்டு இந்திரன் ஒரு முடிவு எடுத்திருக்காருங்க. நல்ல விஷயம். மனப்பூர்வமா எல்லாருமே வரவேற்கக்கூடிய ஒரு முடிவு இந்திரன் அவர்கள் எடுத்திருந்த அந்த முடிவு. இந்த முடிவெல்லாம் தொடர்ந்து ஸோ ஈவெண்ட் கிட்டத்தட்ட நடக்க ஆரம்பிக்குதா. நிறைய பேருந்துகள்ல இலங்கையோட மற்ற பகுதிகளில் இருந்தோம் இலசுகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. தமன்னா பார்க்கணும்னு சொல்லிட்டு மெஜாரிட்டி, இன்னும் சில பேர் அவங்க அபிமானம் கொண்ட நட்சத்திரங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கணுன்ட்டு சில பேர். இப்படி பேருந்துகள் அடுக்கடுக்கா ஒவ்வொருத்தரா வரவே அந்த இடமே நிரம்பிடுச்சு. இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பாக்குறீங்களா, இது ஒரு சின்ன பகுதி இந்த பிரம்மாண்ட நிகழ்ச்சியில. இன்னும் நீங்க இந்த பக்கம் பேக்ல அந்த பக்கம்லாம் போய் பார்த்தீங்கன்னா கூட்டம் அலமோதும். இங்க இருந்து இல்லையா Literally உங்களுக்கு தர தெரியும். தெரியாது மக்களே, ஃபுல்லா மனித தலைகளா மட்டும்தான் இருக்கும், அவ்வளோ கூட்டம். ஏன்னா டிக்கெட்டு காசு இடம் அப்படின்னாலே கம்மி, ஆள் கூட்டம் எங்களா பாரேன். பார்த்தீங்களா. அதுக்கு யாழ்ப்பாணமும் விதிவிலக்கு கிடையாது. ஏய், இந்த விஐபியில் அமர்ந்திருந்தாங்களே முன் களம்ங்க, ஆக்சுவலாக ஸ்டேஜ்ல இருந்து ரொம்ப கிட்ட இருக்க மாதிரி இருக்கும் அவங்களுக்கு தான். அந்த இடத்துல சில பேர் நுழையணும்னு சொல்லி முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இலவசமா பார்த்துக்கிட்டு இருக்காங்களே நண்பர்கள், அவங்க சில பேர் ஆசைப்பட்டாங்க. தடுப்பு ஒன்று போட்டிருக்காங்க, அதுக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக போலீஸ் அஃபிஷியல்ஸ் நிற்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்க மலை மாதிரி கூட்டத்தை பார்த்து போலீஸாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வீடி பீதிங்க நிற்கிறாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கே தெரியும், ஸ்டன்னாக நிற்கிறாங்க போலீஸ். ஏன்னா அந்த தடுப்பை அடித்து உடச்சிட்டாங்க, அவ்வளோ கூட்டம் முன்னேறி வருது. போலீஸார் ஒரு மாதிரி பக்கு பக்கு நின்றுட்டு இருக்க மாதிரியே இருந்துச்சு அந்த இடத்துல. இப்படி உடச்சிட்டு வந்தவங்கெல்லாம் விஐபிஸ்லாம் இருக்க இடம் இருக்குல்ல அங்கே போக ஆரம்பிச்சாங்க. இதில் ஹைலைட் என்னன்னா தமன்னா டான்ஸ் ஆடி இருப்பாங்க. டான்ஸ் ஆடின பிற்பாடு அந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன வாக் கொடுத்துருப்பாங்க, எல்லாருக்கும் அன்பை பரிமாறுற மாதிரி அவங்க அந்த வாக்கை கொடுத்துருப்பாங்க. இது கூடவே ரட்சிதா அவர்கள் நடனம் ஆடி அதன் சார்ந்த ஈர்ப்பு பெருசாக எழுந்திருக்கு. அவ்வளோதான், அங்கிருந்த இலசுகள் முன்னாடி போய் பார்த்தே ஆகணுன்ற மாதிரி தான் கிளம்பி ஓட ஆரம்பிச்சாங்க. தெரியுதேப்பா, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி பண்றாங்க? இந்த சைடா அப்படி உள்ள வராங்க பழகுதெல்லாம். நீங்க முன்னாடி பார்த்தது என்ன பிரமாதம், ஐயோ, எப்படி ஆக்கி இதெல்லாம் வச்சிருக்காங்க? அந்த ஈவெண்ட் முடிஞ்ச பிற்பாடு அங்கே போட்டிருந்த நாற்காலிகள் இருக்குல்ல, அது ஒரு நிலைமையில தான் நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. நடந்தது மிகப்பெரிய கலவரம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஈவெண்ட், ஒரு இசை நிகழ்ச்சி, அவ்வளோதான். ஆனால் அங்கே இது போல காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பெரிய பெரிய ஈவெண்ட்லாம் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வீடியோ காட்சிகளை பதிவு செய்யணுன்றதுக்காக சில மேடைகள் அமைச்சிருப்பாங்க. இங்கே இந்த மேடைகள் இருக்குது, ஆனால் அந்த டெக்னீஷியன்ஸை விட யார் அதிகமாக நிற்கிறாங்க பாருங்க. அங்கே இந்த ஈவெண்ட்டை பார்க்க வந்திருந்தாங்களே அந்த மக்கள் கொஞ்சம் மிஸ் இதெல்லாம் ஆச்சுன்னா? ஆகுறது. இந்த அளவுக்கு ஆபத்தான முறையில் இந்த ஈவெண்ட்டை பார்த்தே ஆகணுமா என்ன, அவங்க எந்த அளவுக்கு அவங்க உச்சகட்டமாக வைப்பில் இருந்திருக்காங்கன்னு லிட்டரலாக தெரியுது. அந்த வைபே வெறியாக மாறி இருக்குன்றதும் இந்த காட்சிகள் மூலமாக புலப்படுது நம்மளுக்கு. கொஞ்சம் மிஸ் ஆனால் காரணம் தப்புனா மரணன்றது தான் அந்த ஈவெண்ட்டை வேற மாதிரி பார்த்து. ஆயிட்டு இருக்கும். இதை கண்டிக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸையும் அவங்க பெருசாக மதிச்சா மாதிரியே தெரியல. கலா மாஸ்டர் இருக்காங்களே அவங்க லிட்டரலாக கெஞ்சிருக்காங்க இந்த ஈவெண்ட்டில். உங்களை பார்க்க தானே நாங்களாம் வந்திருக்கோம், ஒத்துழைப்பு தாங்க. உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன்றாங்க, சாஷ்டாங்கமாக நான் பணிஞ்சே கேட்குறேன், ஒத்துழைப்பு தாங்க, எல்லாரும் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்க அப்படின்னு அவங்க எவ்வளோ சொல்லியும் அங்கே மக்கள் பொறுமையான மாதிரி தெரியல. இல்லைங்க, ஒரு ஆக்ட்ரஸ்க்காக எதுக்கு இந்த அளவுக்கு முந்தி அடிச்சு பண்ணணும்னு தெரியல. அது இல்லாமல் மக்கள்னு சொன்னாங்க, நிறைய மக்கள் அங்கே அமைதியாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு சிலர் தான் ரொம்ப இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்துக்காங்க. இந்த இலசுங்க வேற ஒன்றும் இல்லை. இப்போ மேலே ஏறி நிற்கிறதுலாம் என்ன பெரியவங்க அவங்க ஏறி நின்று எல்லாம் இலசுங்க. எதனா ஒன்று ஏறி இப்போ இந்த மாதிரி வம்பு பண்ணுறது, வீம்புக்கு ஒன்று பண்ணுறது. எனக்கு ஒரு விஷயம் புரியல, ஸ்டேஜ் அங்கே இருக்குது, நீ இவ்வளோ பின்னாடி இருந்து என்ன தெரிய போகுது, எதுக்கு வந்து நின்றுட்டுருக்க எனக்கு தெரியல. இப்போ நீ ஹைட் அவ்வளோ நேரம் ஏறிட்ட, இங்கேருந்து என்ன சொல் டிவியில் பார்க்குற மாதிரி தெரிய போகிறது இல்லை. குட்டியாக ஒரு ஆள் தெரியவா, யார் வந்து ஆடுறான்னு கூட நம்மளுக்கு கிளியராக இங்கே இவ்வளோ கூட்டத்தில் இப்படி பார்த்து தெரிய போகிறதே இல்லை. அப்புறம் எதுக்கு இந்த கூட்டம், அந்த முந்தி அடிச்சுட்டு முன்னாடி போகிறது, இதான் தெரியலன்ட்டு முன்னாடி போகிறது. ஆனால் அந்த இதுவும் போட்டிருக்காங்க, அந்த ஒரு டிவி மாதிரி போடுவாங்கல்ல மேடையில் பேசுறதுக்கு, அது மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தும் ஏன் இந்த அளவுக்கு பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் அது எல்லாரையும் சொல்ல முடியாது, அந்த மாதிரி பண்ண ஒரு சிலர் மட்டும்தான். எல்லா ஊர்லயும் இப்போ இந்த ஊர்ல தான் இப்படி என்னடா இப்படி இருக்காங்க மக்கள், அப்படி இல்லை. எல்லா ஊர்ல இப்போ நம்ம ஊர்ல நடக்கலையா, இல்லை தியேட்டர் நடக்கலையா, அந்த மாதிரி அடிச்சு உடைக்கிறது, பொது சுத்த வீணாக்குறது, இந்த மாதிரி ஒரு குரூப்பாக இருக்கதா செய்யறாங்க. இது என்ன சொல்றேன்னு தெரியல. ஒரு ஈவெண்ட் நடந்தா எல்லா பீப்புளும் வரதா செய்வாங்க, நல்லவன் மட்டும் தான் வருவான், கெட்டவன் மட்டும் தான் வருவான் அப்படிலாம் சொல்லவே முடியாது. எல்லாருமே ஒரு மிக்ஸ்டாக தான் அங்கே வருவாங்க. நம்ம வந்து நம்மளை தான் சேவ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இடத்துக்கு வரப்போ லேடிஸ், இந்த குழந்தைங்க, இதை நீங்கள் தான் யோசிக்கணும். இப்படி போகிறோமே,
ஏற்கனவே நடந்துச்சு பார்த்துருக்கோம். அங்க டிக்கெட் எடுத்து இது பண்ணி இவ்வளோ பண்ணியே அங்க அந்த பிரச்சனை. இப்போ இது ஃப்ரீ வேற. அப்படி போறப்போ இந்த கூட்டத்துக்குள்ள போனா சேஃபா இருப்போமான்ட்டு அவங்க தான் யோசிக்கணும். அது எப்படி நிக்கிறாங்கன்றது ஆனா புரியல. எத்தனை பேர் இதுல அடிபட்டாங்க என்ன ஆச்சுன்னு தெரியல. பெரியவங்க நிறைய பேர் கூட இருக்காங்க அதுல. அப்படி இருந்தும் இந்த மாதிரி அதான் சொல்றேன். வர பீப்பு எப்படி எப்படின்னு தெரியாது. உங்க சேஃப்டி நீங்க தான் பாத்துக்கணும். போலீஸ் இருக்கு பண்றாங்கன்னா அவங்க இவ்வளோ பெரிய கூட்டத்துல வந்து ஆமா. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. எங்க நாலேஜ் யாரை தண்டிக்கிறது, யாரை பிடிக்கிறது, எவன் கெட்டவன் எப்படி பிடிப்பாங்க? ரொம்ப கஷ்டங்க இது. அதுவும் எங்கெங்கேயோ நிக்கிறாங்க. அந்த ஸ்டேஜ் அந்த டெக்னிக்கல் டீம்னா ஒரு 10 பேர் 2 பேர் நிக்கிற அளவுக்கு தான் அது போட்டிருப்பா. இவ்வளோ பேர் ஏறி நிக்கிறாங்க. சாஞ்சு விழுந்து எல்லாம் ரிஸ்க்குங்க. என்னத்துக்கு பண்றாங்கன்னு புரியல. தொடர்ந்து அந்த கலைபர களம் என்ன அடுத்த லெவலுக்கு தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த கூட்டத்துல சிக்கி சில பேர் மயக்கம் போட்டாங்க பாருங்க, குறிப்பா பெண்கள். அவங்களும் வந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக. யோசிக்காம எப்படி அவ்வளோ வரும்? க்ரௌடு ஒரு இடத்துல இருந்து மேசிவா இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறாங்களே, அந்த இடத்துல அவ்வளோ பேர் சிக்கியிருக்காங்க. போலீஸ் சிக்கிடுவாங்க. தூக்கிட்டு போறாங்க. சில அம்மாலாம் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அவங்கள அப்படி தூக்கிட்டு ஓடுறாங்க அவங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்க காரணம் அங்க ஆர்வ கோளாறு சில பேர் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே, அந்த பசங்க தான். வேற என்னத்த சொல்றது இதுல. ரம்பா அவர்களும் தன் பங்குக்கு கெஞ்சுறாங்க. அங்க நிகழ்ச்சிக்கு வந்தவங்கள பெர்ஃபார்ம் பண்றதை விட்டுட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்துல. அவங்க எவ்வளவோ சொல்றாங்க, ஆனாலும் பிரயோஜனம் இல்லை. அவங்களும் எந்த அளவுக்கோ பேசுறாங்க, பதில் சொல்றாங்க. பட் மக்கள் அங்கே அடங்கின மாதிரி தெரியல. நம்ம மிர்ச்சி சிவா இருக்கார்ல, இவர் பொதுவாக கலகலன்னு பேசி பார்த்துருப்போம். அந்த மனுஷனை சீரியஸாக கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு. அதையும் பெருசாக அங்கே இருந்தவங்க காதில் போட்டுக்கல. டிடி அவங்களும் சிவா கூடயே சேர்ந்து பேசுறாங்க. அவங்க பேச்சும் பெருசாக எடுபடலை. இவ்வளோ பேர் கெஞ்சியும் மக்கள் அங்கே அமைதியான மாதிரி தெரியல. சைட்லயும் போட்டு தான் காட்டுறாங்க. அப்படி இருந்தும் நீங்க எல்லாரும் எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னா எல்லாரும் கூட சண்டை போட்டு இவரோட சண்டை போட்டு இங்க வர வச்சிருக்கேன். கிண்டல் பண்ணுறாங்க. ப்ளீஸ் எனக்காண்டி அமைதியா இருக்க முடியாதா? கமெண்ட்ரி வேற கொடுக்குறாங்க பாருங்க. அதுதான் இருப்பாங்க. உங்களுக்கு நல்ல ஷோ வேணுமா வேண்டாவா? வேணும்னா அவங்க ஆடணுமா? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். பிரச்சனை பண்றதுக்குன்னே வந்து பண்ணாதான் அது முடியும். நாங்க வந்து போலீஸ் இந்த நாடை எது நம்பி வரல, உங்களை நம்பி தான் இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? இதுக்கு மட்டும் கத்துங்க. அடங்காது. கொஞ்சம் அமைதியா இருங்க. எல்லாரும் கோஆபரேட் பண்றாங்க. பெரிய பெரிய ஆபீஷியல்ஸ் கோஆபரேட் பண்றாங்க. நீங்க ஏன் பண்ண மாட்டேங்கறீங்க? உங்களை நம்பி தான வந்திருக்கோம். ப்ளீஸ் எல்லாரும் பயப்படுறாங்க. அப்படி பயமூத்தி அனுப்பலாமா நம்ம நாட்டுல இருந்து? இல்ல வந்தவங்கள எப்படி ரெஸ்பெக்டோட அனுப்பணும்னு இங்க ஜெஃப்னால இருந்து தான் கத்துக்கணும் சொல்லி கொடுக்கணும் நம்ம. அப்படி அனுபவீங்களா இல்லையா? ஷோ நடக்க விடுங்களா இல்லையா? சீரியஸா பேசுறாங்க. ஹரிஹரன் சார் வந்திருக்காரு உங்களுக்கு இங்க. அவனுக்கு வந்தது தமனாக்காக. வந்திருக்காங்க இங்க உங்களை நம்பி. உங்களை பார்க்க வந்திருக்காங்க. கோவமா இருக்கு. இங்க வந்திருக்காங்க. ப்ளீஸ் எல்லா இடத்துலயும் இருக்குதான் பஸ் இந்த மாதிரி people. ஸ்டார்ட் பண்றோம். ஓகே ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி. Thank you. நன்றி மக்களே என்ஜாய் தி ஷோ. இருந்து என்ஜாய் பண்ணுங்க. நீங்க தான் ப்ளீஸ் தயவு செய்து இறங்குங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒரு விஷயம் பின்னாடி இருக்க எல்லாருக்குமே பெரிய பிரச்சனை ஆகும். அது ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தாலும் அதுக்கப்புறம் நம்மளால நிகழ்ச்சியை தொடர முடியாது. உங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் மக்களே. உங்களுக்காக கடல் கடந்து நாங்க அப்படியே எதுவும் கேட்குற வந்திருக்கோம். மாதிரியே இல்லை. உங்களை மகிழ்விக்க மட்டும்தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஆனா வீடியா? நீங்க அதுக்கு ஒத்துழைக்கணும். தயவு செய்து முன்னுக்கு வந்து இந்த ஸ்டேஜுக்கு கிட்ட வந்து இந்த பிரச்சனை போட்டுன்னு சொன்னா ஷோ செய்யறது கஷ்டமாகும். நாவே உங்களோட நலனுக்காக உங்களோட சந்தோஷத்துக்காக தான் இந்த ஷோ போலீஸ் ஆஃபீஸரே பேசுறாரு. செய்யப்பட்டு பின்னால போங்க. பயமே அந்த முன்னு கூட்ட அந்த கம்பி கேட்டை தள்ள வேண்டாம், பின்னுக்கு போங்க. இந்த காட்சிகளும் வேற எங்க எடுக்கப்பட்ட காட்சிகள் பயம் இல்ல. இல்ல. சாட்சாத் அது ஈவெண்ட்ல எடுக்கப்பட்ட காட்சிகள் தான்.
ஏன்னா மரத்தை தொங்கின்னு இருங்க அமர்ந்திருந்து அதுக்கப்புறம் மரத்துக்கு மேலே பாருங்க, side ல எல்லாம் 2 மேலே மலை ஏறி சப்போர்ட்ல அங்கிருந்து பார்த்து இது பத்தாவது மரத்துக்கு மேல இன்னொருத்தர் ஏறி ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர்னு அடுத்தடுத்து ஒவ்வொருத்தர மரத்து மேல ஏறி இருக்காங்க. எதுக்காக நினைக்கிறீங்க? அந்த ஈவெண்ட்டை பார்க்கணும், சந்தோஷமா இருக்கணும். அது அதுக்காக தெரியுதே ஐயா. அப்புறம் இது இதுக்கு கொஞ்ச நாள்ல யூடியூப்லயே வந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கு இந்த ஈவெண்ட். ஏன்னா டிவியோட டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ பொறுமையாக வந்து பார்த்துட்டு போயிடலாமே. இந்த அளவுக்கு உயிரை பணைய வச்சு எதுக்கு? ஏன்னா மேல இருந்து கீழே விழுந்ததுன்னா ஆயிடுச்சுன்னா அந்த கலை யார் நிகழ்ச்சி பொறுப்பு? நடத்துறவங்க யாரும் வந்து ஆறுதல் சொல்லியும் பிரயோஜனம் இல்லை, வரதுக்கு வாய்ப்பும் கிடையாது. இவங்க வீட்டில் தான் மார்லி வயிற்றுல அடிச்சு குரங்கு சேட்டை பண்ணிடுங்க. சொல்லிட்டு இது இந்த பசங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இதெல்லாம் விட கொடுமை இதுதான். பாகுபலியில போறோம் லிட்டரலாக தான் ஞாபகம் வந்துச்சு. மரத்தை அப்படியே சாட்சி வச்சிருக்காங்க பாருங்க. இவ்வளோ பேர் ஏன்னா என்னங்க ஆகும் அது? இது முறிஞ்சு அவ்வளோதான், ஸ்பாட்லேயே போய் சேர வேண்டியதுதான். அந்த பசங்க அந்த ஒரு ரிஸ்கெல்லாம் பெருசாக பார்த்த மாதிரியே தெரியல. அந்த ஈவெண்ட்டை பார்க்கணுன்றது மட்டும் தான் தெளிவாக இருந்திருக்காங்க. இந்த கோளாராக செயல்பட்டவங்கள யார் யார் இந்த ஈவெண்ட்டில் அடிச்சு பிடிச்சின்னு போயிட்டு அந்த கலைபுரம் ஏற்பட காரணமாக இருந்தாங்களே, இவங்களை அடையாளம் காண்ற பணியில் போலீஸார் அந்த ஸ்பாட்டில் ஈடுபட்டாங்க. சந்தேகத்தின் பேரில் ஒரு 5 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் வரைக்கும் போய் விட்டுருக்கு பாருங்க. இப்போ அந்த பசங்க குடும்பத்துக்கு யார் பதில் சொல்கிறது? ஆர்வம் கோளாராக மாறுறப்ப இதெல்லாம் நடக்கும் தான். ஸோ ஈவெண்ட்டாக நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இலங்கை மக்களே ஒரு அதிருப்தியில் இருந்தாங்க. சே எப்படி இருந்தாலும் இங்கே அப்படி நடந்துருக்கூடாது, ஹரிஹரன் சார் மனசு எவ்வளோ புண்பட்டுருக்கு, அவர் தலைமையில் நடந்த ஒரு ஈவெண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு சாரோட எஃபி பேஜை தேடி பிடிச்சிட்டாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் ஹரிஹரன் அவர்கள் இந்த போஸ்ட்டை போட்டாருங்க. அந்த ஈவெண்ட் ஃபோட்டோஸோடு சேர்த்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, தேங்க்யூ ஜாஃப்னா ஃபார் அன் அன்ஃபர்கட்டபிள் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. புரியுது? மனசுக்குள்ள வேற வேதனை இருக்கும். அன்ஃபர்கட்டபிள்னா மறக்கவே முடியாத கான்செப்ட்னு அர்த்தம். ஓகேவா? அவர் சொல்லியிருக்க வார்த்தைகளுக்கு அர்த்தம். இந்த மனுஷன் கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் போட்டிருக்கணும், வெளி உலகம் தெரிஞ்சபடி மனசுக்குள்ள புரியுது இப்படி ஆயிடுச்சு அந்த ஈவெண்ட்னு சொல்லிட்டு. இந்த ஒரு போஸ்ட்டு கீழே நிறைய பேர் குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக இலங்கை தமிழர்கள் குவிஞ்சு பல பேருமே மன்னிப்பு கேட்குறாங்க. சார் மன்னிச்சிருங்க, எங்கள் கண்ட்ரியில் இது போல் உங்களுக்கு ஆயிடக்கூடாது, நிறைய பேரும் என்னென்னமோ பண்ணிட்டாங்க, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு அவ்வளோ பேரும் மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க. ஆனால் ஹரிஹரன் சார் நல்ல பண்பான மனுஷங்க. ஒருத்தர்கிட்ட கூட அவர் கமெண்ட் ரிப்ளை பண்ணியிருக்காருல, அதில் இது போல் ஈவெண்ட்டில் முகம் சுடிக்காமல் நடந்துச்சுன்ற விஷயத்தையே கிளாரிஃபை பண்ணலை. அவர் கடந்து போகிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சந்தோஷமாக இருந்தது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கன்னு இவர் ஆறுதல் சொல்கிறாருங்க. பெரிய மனுஷங்க ஹரிஹரன் அவர்கள். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இந்த விவகாரத்தை பற்றி என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட குறை அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஏதோ தப்பு பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. மக்களோட அதீத உணர்வின் வெளிப்பாடு தான் இப்படிலாம் நடந்திருக்கு. ரொம்ப அருமையான நிகழ்ச்சியாக இது அமைஞ்சிருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. நிகழ்ச்சி இடை நிற்கலை. ஏன்னா சில பேர் சொல்கிற நிகழ்ச்சி நின்று தான் சொல்கிறாங்க, அதெல்லாம் நடக்கலை. முழுமையாக பிளான் பண்ண மாதிரி நடந்து முடிஞ்சுது. இந்தியாவில் கூட இவ்வளோ ரசிகர்களை பார்க்கல, ஆனால் இங்கே மக்கள் கொடுத்த அன்பு இருக்கே அப்படி இருந்துச்சுன்னு இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சிலாகிக்கிறாங்க. இந்த உலகத்தில் ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அது பெரிய மீமாக மாறும். இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, மீம் போடாமல் இருப்பாங்களா? இப்போ அதிகமாக ஷேர் பண்ணப்பட்டு இருக்க மீம்னு பார்த்தீங்கன்னா இதுதான். மார்க் ஆண்டனி படத்தில் ஒரு காட்சியில் எடுத்து போட்டு தான் இந்த மீமை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சந்தோஷ் நாராயண் மியூசிக் கான்சர்ட்டில் எல்லாம் நல்லா தானடா இருந்தீங்க, இதுக்கு மட்டும் ஏன்டா எப்படி குரங்கு செட்டப் பண்ணீங்க அப்படின்ட்டு. கீழே இந்த ஆண்டனி கேரக்டர் சொல்கிற மாதிரி ஒரு டைலாகு, அவங்க தமன்னா விஷயத்தில் கொஞ்சம் டிசிப்ளின் இல்லாத கேங்ஸ்டர்ஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதான் நடந்திருக்கு, வேறு என்னத்தை சொல்கிறது. இதில் கலா மாஸ்டர் அவர்கள் சமூக வலைதள பக்கத்தில் தன்னோட விளக்கம் என்னது சார்ந்த ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோக்கு மேலே அவங்க சில வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது ஸ்டார் நைட் ஷோ இஸ் அ கிரேட் சக்ஸஸ், டோன்ட் ஸ்ப்ரெட் நெகட்டிவிட்டி அப்படின்னு கேப்ஷனை கொடுத்துட்டு தான் அந்த வீடியோவை பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் இவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ முழுமையாக பாருங்கள். மிக மிக பிரம்மாண்டமாக நடந்தது. அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிரம்மாண்டமா நடந்தது. சேஃபா நடந்ததா? அது கொழும்போல இருந்து நம்மளுடைய சியாசாருடைய டெக்னீஷியன் அவங்க என்ன பண்ணுவாங்க நான் சொல்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நாங்க அங்கிருந்து வெறும் டான்ஸ் எல்லாமே தான் கொண்டு வர முடியும். பட் சியாசாருடைய அந்த செட்டு லைட்டு எவ்ரிதிங், அந்த எங்கள் ஆர்டிஸ்ட் எல்லாம் அவ்வளவு அழகாக கூட்டிட்டு வந்து சென்னை வரைக்கும் கொண்டு போய் விடுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இது ரொம்ப மிக பிரம்மாண்டமானது. ஆனா இதுல வந்து கொஞ்சம் 2-3 பேர் நெகட்டிவ் எழுதுனாங்க. கண்டிப்பா நடுவில் ஏன் நின்னுது அப்படின்னா, மரத்து மேல எல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. கோடா மேல நாங்க ஒரு லைட்ஸ் போட்டிருந்தோம், அது மேல எல்லாம் ஏற ஆரம்பிச்சோம். அவங்களுக்கு ஏதாவது வரக்கூடாது இதுதான் சார் சொன்னார். இதெல்லாம் வரக்கூடாது சொல்லிட்டு தான் மிர்ச்சி சிவா அண்ட் டிடி அண்ட் ரம்மா மேம் அண்ட் இந்திரன் சார் சொன்னாரு. க்ரௌடு கண்டிப்பா, ஏன்னா 40,000 பேர் இருக்கிற இடத்துல எத்தனை பேர், 1,20,000 பேர் நின்னா கண்டிப்பாக கூட்டம் முன்னாடி தான் வரும். ஆனா பட் ஜியா சார் வந்து அந்த ஃப்ரண்ட்ல வந்து ரொம்ப அழகா பண்ணிருந்தீங்க சார். அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப அழகா பண்ணி ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஒரு டைம் இது எப்படின்னா எங்களுக்கு ஸ்டேஜ் வந்து எங்க வீடு மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி ஒரு என்டர்டைனிங் பாலா புகழ் பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்லயே தான் இருந்தா அவ்வளவு ஒரு என்டர்டைனர். ஹரிஹரன் சாருடைய சாங் கேட்க வேண்டாம், பின்னி பெடல் எடுத்துட்டாரு. பட் பெரிய பெரிய நியூஸ் அவங்க எல்லாமே
எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல விஷயத்த போடுங்க, தப்பான விஷயத்த போடாதீங்க நான் சொல்றேன். ஏன்னா ஒரு பாலிமாரா இருந்தாலும் சரி, எல்லா பெரிய பெரிய டிவியும் உங்களுக்கு என்னோட கனெக்ஷன் இருக்கு. இந்த ப்ரோக்ராம் எப்பயுமே லாஸ்ட் டச் இஸ் பெஸ்ட் டச் சொல்றோம். இப்ப ரஜினி சார் பேசுறாருன்னா அவர் பேசி அந்த ப்ரோக்ராம் முடியும். அது மாதிரி லாஸ்ட்ல தமன்னா வரும்போது இவர் ஒரு ஐடியா கொடுத்திருந்தாரு. அந்த இதுல ட்ரோன்ல வந்து பூ போட்டு வர வச்சது பாருங்க, எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அதுதான் எனக்கு ஃபைனல் டச். இந்த ப்ரோக்ராம் வந்து ஈவினிங் 6 o'clock ஆரம்பிச்சோம், நைட்டு 12 o'clock முடிஞ்சோம். அதே மாதிரி ஒரு விஷயம், சும்மா ஜாஃப்னா மக்களை வந்து நீங்க ஒரு நெகட்டிவா கொண்டு போகாதீங்க. ஏன்னா ஜாஃப்னா மக்கள் இப்ப நான் நேற்று கூட நானும் யோகி பாபு சார் கோயிலுக்கு போகும்போது ஒரு லேடி வந்து எனக்கு வந்து சாரி சொன்னாங்க. எதுக்கு மேடம் சாரி சொன்னீங்க? இல்ல கிரௌடு உள்ள வந்துச்சு. கிரௌடு உள்ள வரல, 1,20,000 அத்தனை பேரு லேக்ஸ் கணக்குல வந்தனாலதான் எங்க சார்புல நாங்க மன்னிப்பு. அந்த மாதிரி நீங்க வந்து ஜாஃப்னா மக்களை வந்து தப்பான ஒரு எல்லா டிவி சேனலும் தப்பா போட்டுறாதீங்க. பாவம் அவங்க வந்து இந்த ப்ரோக்ராம ரசிக்கிறதுக்கு தான் வந்தாங்க. அடிதடி கிடையாது, கூட்டம் வந்துருச்சு அவ்வளவுதான். தவிர இட்ஸ் சக்சஸ்ஃபுல் ஹிஸ்டரி ஆஃப் த ஷோ. ஸ்ரீலங்கால ஜாஃப்னால ஒரு ஹிஸ்டரி, அதுக்கு கிரெடிட் கோஸ் கண்டிப்பா மெயின். ஏன்னா நாங்க வரோம், ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட்டிட்டு வருவோம், நாங்க வெறும் ஷோ தான் எங்களால பண்ண முடியும். பட் இவங்க எல்லாமே பரணி சார்ல இருந்து எல்லாமே, அசோக் சார்ல இருந்து ஆர்டிஸ்ட் எப்படி என்ஜாய் பண்ணணும்னா நாங்க ஒரு பிக்னிக் மாதிரி வந்து என்ஜாய் பண்ணிட்டு போனோம். அது வந்து எல்லாமே தமனாலாம் அவ்வளவு அழகா வந்து இல்லைன்னா ஃபுல்லா கிட்ட வந்து பண்றது இது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ தேங்க்யூ சோ மச் ஜாஃப்னா மக்களே, அண்ட் தேங்க்யூ ஜியா சார், தேங்க்யூ பரணி சார், எல்லாருக்குமே உங்க டெக்னீஷியன். ஜாஃப்னா மக்களை வந்து தப்பான ஒரு விஷயத்த நீங்க வந்து அவங்கள தப்பா சொல்லாதீங்க. ஜாஃப்னா மக்கள் ஆல்வேஸ் அந்த அன்புக்கும் அந்த இதுக்கும் தான் வந்து ஆசைப்பட்டாங்க ஆர்டிஸ்ட பார்த்துட்டு. ஸோ தேங்க்யூ சோ மச் ஹரிகரன் சார், தேங்க்யூ சோ மச். உங்களுடைய சாங் சான்ஸே கிடையாது. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் இலங்கை. எனக்கு ரொம்ப பிடிச்ச நாடுகள் ஒன்றுங்க, அவ்வளோ பிடிக்கும். அதுவும் யாழ்ப்பாணம்லாம் நம்ம சேனல் அதிகமாக ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்காங்களா, அவங்க இருக்கிற ஏரியாவை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படி தமிழர்கள் செறிஞ்சு வாழ்கிற பகுதிகள் எல்லாமே அறிவார்ந்த சமூகமாக தான் இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அந்த தாட்டை உடைக்கிற மாதிரி தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. அறிவார்ந்த சமூகம் இப்படி மாறிக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறப்ப கஷ்டமாக தான் இருக்குது. அப்துல் கலாம் புக்கு விற்கிறாங்கப்பா, 100 புக்கு தான் இருக்குது, 1000 பேர் போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கூட்ட நெரிசல் ஏற்படுத்தினா கூட ஓ சாரோட புக்கு படிக்க இவ்வளோ தூரம் ஓடுறாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆசுவாசப்பட்டுக்கலாம். நடிகைகள் நடனம் ஒரு சின்ன ஈவெண்ட்டு, அதுக்காக போயிட்டு உயிரை பணையம் வச்சு இவங்க இது போலாம் கலைபுரத்தில் ஈடுபடுறாங்கன்னா இதை வேறு எப்படி எடுத்துக்க முடியும்? ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இதுக்கப்புறம் எதனா கான்செர்ட் நடக்குது அப்படின்னா ஃப்ரீ டிக்கெட் எதிர்பார்க்க முடியுமா என்ன? இதுக்கப்புறம் ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் எல்லாம் அது யோசிக்காமையாக இருப்பாங்க? பண்ணியிருக்க வேலைங்க அப்படி. மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த கான்செப்டில் பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா இலவசமாக தான் வந்து பார்த்துருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் இருக்குல்ல, அது ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு, ஸ்டேஜுக்கு ரொம்ப தள்ளி இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஆர்வப்படுறது எல்லாரும் முன்னாடி வர முற்பட்டாங்கன்னு சில பேர் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது எப்படி சொன்னாலும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாதுங்க. இது இந்த விஷயத்தை மேற்கொள்ளிடுறாங்களா அவங்க கவனத்துக்காக கொண்டு வர எப்படி பண்ண ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. நாலாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இசை நிகழ்ச்சிகளுக்கு கண்ட காலம் மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்கு. சார் கான்சர்ட்ல என்னாச்சுன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஈவெண்ட்ல பார்த்தோம், இப்போ அடுத்து யாழ்ப்பாணம் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணதா இருந்தால் இது எல்லாத்தையும் பண்ண போல இருக்கு. நாலு பெண் இது போல் நடந்தால் என்ன பண்ணுறது, அது போல் நடந்தால் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ண போல இருக்கு. ஐந்தாவது மிக முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயங்க, சிலர் செய்கிற தவறுக்காக ஒட்டுமொத்த நிலப்பரப்பையும் நம்ம குற்றம் சொல்லவே கூடாது. யாழ்ப்பாணத்தில் நடந்த ஈவெண்ட் தான் நான் மறுக்கலை, அங்கே சில பேர் இது போல் வன்மமாக ஈடுபட்டிருக்காங்கன்னா ஒட்டுமொத்த யாழ்ப்பாண மக்களே முத்திரை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா சில விஷமிகள் வன்ம பதிவுகளை இது சார்ந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க மனம் தெரிஞ்சா நல்லாயிருக்கும். சொன்ன விஷயம் யோசிச்சு பாருங்க மக்களே, உங்களுக்கே உண்மை புரியும். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அவர் சொன்ன அதே விஷயம் தாங்க நானும் சொல்கிறேன். ஒரு பீப்புள் நான் அதான் சொல்கிறேன், எல்லாருமே கெட்டவங்க எல்லாருமே நல்லவங்க சொல்ல முடியும், எல்லாம் மிக்சடாக தான் இருக்கும். நம்ம தான் உஷாராக இருக்கணுன்ற. இப்போ வந்து காசு கட்டி இது கட்டி போகிறதுக்கே அந்த பிரச்சனை. இப்போ ஃப்ரீன்றப்போ மற்ற பேர் வரதான் செய்வாங்கன்றப்போ நம்ம தான் யோசிக்கணும், எப்படா இருக்கும் ஒரு கூட்டம் இருக்கும், நம்ம இது புரியுது இதெல்லாம் வாழ்க்கையில் பார்ப்போமா, அதனால வர கூட்டம் இருக்குது. பட் வந்து யோசிக்கணும் இல்லையா, இப்போ போனால் நம்ம சேஃபாக இருப்போமா என்னன்னு. இவங்க சொல்கிறாங்க பிரம்மாண்டமாக நடந்துச்சு, சூப்பராக நடந்துச்சு, எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சேஃபாக நடந்துச்சா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். ஏன்னா தெரியுது அங்கே ஏறுறது ஏதாவது ஒரு அசம்பாதம் நடந்ததுன்னா அந்த டோட்டல் இதுவே முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுறதுக்கே யோசிப்பாங்க, ஐயோ இந்த மாதிரி உயிரிழப்பு எதனா ஒன்று ஆகி அது நம்ம மேலே பழி வந்துச்சுன்னா கஷ்டம்ன்ட்டு இதுமாரி நடக்கிறதுக்கே பயப்படுவாங்க. அதேமாதிரி ஃப்ரீ கொடுக்கறதுக்கும் பயப்படுவாங்க. ஃப்ரீ கொடுத்தா இப்படி தான் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ வேறு வழி இல்லை, இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணோன்னா காசு கட்டினா தான் கம்மியாவாங்க, இல்லைனா எல்லாரும் இப்படி தான் வந்துடுவாங்கன்ட்டு அப்படி தான் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ இது எப்படி சொல்கிறது? ஆமாம், அந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் நிறைய யோசிச்சு அவங்க பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஃப்ரீனா எவ்வளோ பேர் வந்து நமக்கு கணக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இவ்வளோதான் வருவாங்கன்னு கால்குலேட் பண்ணுறதே ஃபஸ்ட்டு தப்பாக தான் போவோம் அந்த இடத்துல. அதனால நல்லா பெரிய ஒரு பிளேஸாக பிடிச்சிருக்கலாம். அங்கே இடமும் சின்ன இடம் தான் சொல்லியிருந்தாங்க.
அது கொஞ்சம் யோசிச்சு பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறது. அப்படியே இருந்தாலும் வந்தவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பிரச்சனை பண்ணவங்கலாம் பிரச்சனை பண்ணாமல் அப்படி இருந்து பார்த்துருக்கலாம். அதுக்கு தான் அங்கே பக்கத்தில் ஒரு டிவி மாதிரி போட்டு காட்டுறாங்களா, அப்படி பத்தாதுன்ற ஏறி வந்து தான் பார்ப்பேங்கிறது வேணும்னே பிரச்சனை பண்ணுறவங்க அந்த சில பேர் சொல்கிறேன். அது தப்பு. அது இப்போ எக்கனாமிக் நான் கூட யோசிச்சு என்னது அங்கே பிரச்சனை இருக்குது, இந்த டைமுக்கு எப்படி இவ்வளோ பேர் வந்தாங்கன்னா ஃப்ரீன்னு சொல்லி வந்திருக்காங்க. அது புரியுது, டிப்ரெஷனில் இருக்காங்க எல்லாரும், இந்த மாதிரி ஒன்று நடக்குதுன்றப்போ எல்லாருக்கும் ஆர்வம் வரதான் செய்யும். ஓகேவா, போனால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ட்டு வந்திருப்பாங்க. அதே சமயம் இப்போ இந்த இலசுங்க ஆர்வம் கோளாறு இல்லை வம்பு பண்ணுறதுக்குன்னு இந்த மாதிரி கூட்டமும் வரும். அப்போது நம்ம தான் அதான் சொன்ன நம்ம தான் யோசிக்கணும். இது அவங்க மேலே ஃபுல்லாக தப்புன்னு சொல்ல முடியல, பீப்புளே அப்படியா அப்படின்னு அவங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியல. அவங்க மொத்தம் ஃப்ரெண்டில் வந்து பார்க்கணும் அப்படின்னு துடிக்கிறது தான். இங்கேருந்து அவ்வளோ தொலை வந்து தெரியல எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர கூட்டம் ஒன்று. வீம்புக்குன்னே போயிடலாமா என்ன கரெக்டாக போனவா அப்படின்ட்டு ஒரு கூட்டம் கண்டிப்பாக பண்ணியிருக்கோம். ஸோ அது கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க. ஏன்னா தடையே உடச்சிட்டு உள்ளே வராங்க அப்படின்றப்போ பயம் இருக்க தான் செய்யும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு. இப்போ இவ்வளோ தூரம் வந்தவங்க ஸ்டேஜ் இருந்தால் என்ன வருது அப்படின்ற பயம் வரதான் செய்யும். எங்கன்னா பின்பக்கமாக ஏதோ ஒன்று இவ்வளோ தூரம் வந்தவங்க ஒரு கண்ட்ரோல் மீறிச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் நடக்கும். ஸோ பயப்படதான் செய்வாங்க. அது இல்லாமல் ஸ்டேஜில் அவ்வளோ பேர் அவ்வளோ பேசிகிட்டு இருக்காங்க, சொல்கிறாங்க, அது கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் திமுறா அது கமெண்ட்ரி கொடுத்துட்டு அந்த ஏதோ ஒருத்தர் நினைக்கிறேன் அப்படி பேசுறது ரொம்ப தப்பு. அது அது உங்கள் ஊருக்கு வந்திருக்காங்க, அந்த ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, நம்ம பொறுப்பு, நம்ம மண், நம்ம அதை காப்பாற்றணுங்கிற கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் அது இந்த மாதிரி சிலர் இருக்கிறது வந்து ரொம்ப கோவப்படுத்துது. ஏன்னா அவ்வளோ பேர் வந்தாங்க, என்ஜாய் பண்ணணும்னு வந்தாங்க, அவங்க மூடி ஸ்பாயில் பண்ணி எல்லாத்தையும் கலவரமாக்கி அப்படி ஒன்று ஆக்கணுமா? அதை என்ன சொல்றது? இது எல்லாத்துலேயும் இருந்து அந்த கவுண்டர் கொடுக்குறது யாருன்னா பேசணும். இது வந்து நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்து எல்லாத்துலேயும் பண்ண யாருனா ஒருத்தர் ஸ்டேஜில் பேசினாலே இங்கே வந்து ஒரு கவுண்டர் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. யாருனா ஒருத்தர் அதை பார்த்து சிரிக்கிறதுக்கு ஒரு குரூப் அப்படி சுற்றி இருக்கும். அது எல்லாத்துலேயும் அது என்ன சொல்கிறது, அது நார்மல்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பேசுகிறப்போ அதுக்கு எது பேசுறது, ஒரு கவுண்டர் கொடுத்துட்டே இருக்கிறது, அது ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று பண்ணுறது. பட் இங்கே சீரியஸாக சொல்லிட்டு இருக்காங்க, பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஈவெண்ட்டே நின்றோம், அதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்பயும் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிங்கன்னா அது என்ன பண்ணுறது, பாலே நிறுத்திட்டு அவங்க ஒன்று கிளம்பி இருக்கணும். பட் அதுக்கப்புறம் ஒத்துழைச்சிருக்காங்க, முடிஞ்சிருக்கு, ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க, நல்ல விஷயம்தான். அதுக்கு இப்போ அந்த பீப்புள் வந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ வந்து எங்கள் ஊருக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு, என்னடா அது நாங்கள் எங்கள் பீப்புள் இப்படி கிடையாது, என்னன்னு தெரியல, இப்படி நடந்துடுச்சு, மன்னிச்சுன்னு அவங்க கேட்குறப்போ அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.